வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 30th மே உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் வேர்ல்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. நாட் அ பியர் ஹக். ஸோ இந்த ஒரு இமேஜில் வந்துட்டு பாண்டா ஈட்டிங் பேம்பு. ஸோ இதை வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ தீஸ் பாண்டாஸ் ஆர் த ஸ்மித்சோனியன்ஸ் நேஷனல் ஜூ இன் வாஷிங்டன் டிசி. ஸோ சைனா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் 2 ஜெயண்ட் பாண்டாவை வாஷிங்டன் டிசிக்கு அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த பாண்டா டிப்ளமேசினா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பாண்டா டிப்ளமசி அப்படின்றது என்னென்னா, 2 கண்ட்ரியில் இடையில இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேஷனை பாண்டாஸை வந்துட்டு ஒரு கிஃப்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் வந்துட்டு பாண்டா டிப்ளமசி. ஸோ இந்த ஜெயண்ட் பாண்டாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தே ஆர் நேட்டிவ் டு சென்ட்ரல் சைனா. அதாவது மற்ற கண்ட்ரீஸில் நம்மளால் இந்த பாண்டாஸை பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் நேட்டிவ் டு சென்ட்ரல் சைனா. ஸோ பர்டிகுலர்லி டு தி யாங்ஸே ரிவர் பேசின். ஸோ சைனா கவர்மெண்ட் வந்து இந்த பாண்டாஸை லோனாகவும் கிஃப்டாகவும் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆஸ் அ சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் வந்துட்டு சாஃப்ட் டிப்ளமசி. ஸோ அதனால தான் இது வந்துட்டு பாண்டா டிப்ளமசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பாண்டா டிப்ளமசி அப்படின்றது ஒரு மாடர்ன் டைப் ஆஃப் டிப்ளமசியாக இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி சைனாவை ரூல் பண்ணிட்டு இருந்த ரூலர்ஸ் கூட இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் கூட இருக்குது. ஸோ பாண்டா டிப்ளமசி அப்படின்றது வந்துட்டு 7th century to 10th century ரூல் பண்ணிட்டு இருந்த டாங் டைனாசிட்டி கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த மற்ற கண்ட்ரீஸோட ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் மாடர்ன் பாண்டா டிப்ளமசி பார்த்தோம் அப்படின்னா 1972 எமர்ஜ் ஆயிருக்கு. அதாவது மாவோ ஜெடாங் ரூலில் இருந்த சைனீஸ் பிரீமியர் ஜுவோ என்லாய். ஸோ இவர் தான் வந்துட்டு ஜெயண்ட் பாண்டாஸை அமெரிக்காவுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சைனாவுக்கு வந்துட்டு யூஎஸ் உடைய பிரசிடென்ட், ஸோ தென் பிரசிடென்டான ரிச்சர்ட் நிக்சன் வந்துட்டு சைனாவுக்கு வந்தப்போ அவங்களுக்கு பாண்டாவை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த ஒரு ட்ரெடிஷன் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஜெயண்ட் பாண்டாஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜெயண்ட் பாண்டாஸுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா ஐலுரோபோடா மெலனோலுகா. ஸோ இதனுடைய ஹேபிடேட் பார்த்தோம் அப்படின்னா சவுத் வெஸ்ட் சைனாவில் இருக்கக்கூடிய டெம்பரேட் ப்ராட்லீஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்சட் ஃபாரஸ்ட்டில் இதை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த ஒரு பாண்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி ஸோ 26 இருந்து 84 pounds ஆஃப் பேம்பு வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் இது வந்துட்டு சாப்பிடும். ஸோ இதனுடைய ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வல்னரபிள். அண்ட் இந்த ஜெயண்ட் பாண்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடல்ட் வந்துட்டு இட் கேன் க்ரோ அப் டு 4 feet. ஸோ வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபன்னுடைய அந்த லோகோ பார்த்துருப்பீங்க. அந்த லோகோவில் இருக்கிறது வந்துட்டு ஜெயண்ட் பாண்டா தான். ஸோ இதனுடைய சில அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாண்டாவுடைய அந்த கப்புடைய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 90 to 130 grams தான் இருக்கும். ஸோ இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அது வளர தான் அதனுடைய சைஸை அது வந்துட்டு அட்டைன் பண்ணும். ஸோ ஒரு கப்பு வந்துட்டு அதனுடைய மதரை விட ஸோ 1/900th ஆஃப் த சைஸ் தான் வந்து இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த இமேஜ்லேயே உங்களால் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பாண்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மதர்ஸை ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். அதாவது அதனுடைய என்டையர் லைஃபுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்துட்டு ஃபுல்லாமே அந்த லைஃப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே அவங்களுடைய மதரை தான் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 8 to 9 monthsக்கு அப்புறமா தான் அது வந்துட்டு இண்டிவிஜுவலாக லிவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாண்டாஸுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தோம் அப்படின்னா வைல்டில் 14 to 20 years வரைக்கும் உயிர் வாழும். ஸோ இதுவே கேப்டிவிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா 30 years வரைக்கும் இது உயிர் வாழும். ஸோ இந்த பாண்டாஸ் வந்துட்டு 5.5 yearsலேருந்து 6.5 years இந்த டைம் பீரியட்குள்ளே அது வந்துட்டு மேட்டிங்க்கு மெச்சூர் ஆகும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. டெல்லி பிராயில்ஸ் முங்கேஷ்பூர் காஜ் ரெக்கார்ட்ஸ் 52.9 degrees. ஸோ இப்போ ரீசெண்டாக டெல்லியில் இருக்கக்கூடிய முங்கேஷ்பூர் வெதர் ஸ்டேஷனில் வந்துட்டு 52.9 degrees Celsius வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எல்லா இடங்களோட கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இந்த இடத்துல தான் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோக்கல் ஃபேக்டர்னால இந்த ஒரு ஹை டெம்பரேச்சர் இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா சென்சார்ஸில் ஏதாவது எரர் இருந்திருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ ஐஎம்டி வந்துட்டு எதனால இந்த இன்அக்யூரசி வந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் கிட்டத்தட்ட 20 வெதர் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் 15 வெதர் ஸ்டேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ். ஸோ அதாவது இங்கே வந்துட்டு சயின்டிஸ்டோடைய அந்த இன்டர்பிரிட்டன்ஸ் அப்படின்றது இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக் சென்சார்ஸ் மூலியமாக தான் அந்த டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு
ரெக்கார்ட் ஆகும். ஸோ முங்கேஷ்பூரில் இருக்கிறது கூட ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் தான். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் அப்படின்றது வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருக்காது. இட் இஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இப்போ ஒரே சிட்டியில் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் எதனால டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றதுக்கான அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டெம்பரேச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஈவன் ஒரே ரீஜனில் கூட டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பில்டிங்ஸ், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேமெண்ட்ஸ், பில்டிங்ஸ், ரோட்ஸ் அண்ட் பார்க்கிங் லாட்ஸ் வந்து எந்த அளவில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இடத்துடைய டெம்பரேச்சரும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் தி இடங்களில் வந்துட்டு பேவ்மெண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்துட்டு கான்க்ரீட்டில் பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே வார்மர் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். பிகாஸ் கான்க்ரீட் வந்துட்டு நியர்லி 2000 டைம்ஸ் ஆஃப் ஹீட்டை வந்துட்டு இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதாவது இதே அளவான வால்யூம் ஆஃப் ஏர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை விட 2000 டைம்ஸ் அதிகமான டெம்பரேச்சரை இது வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். அண்ட் அடுத்து வந்துட்டு ஜியாமெட்ரி அண்ட் ஸ்பேசிங் ஆஃப் பில்டிங். ஸோ இப்போ சில இடங்கள்லாம் பில்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு டென்ஸாக அதை வந்துட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டும்போது அந்த இடத்துல விண்ட் சர்க்குலேஷன் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இது ஒரு ரீசன். அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நேரோ ஸ்ட்ரீட்ஸ். ஸோ நேரோ ஸ்ட்ரீட்ஸ் அதுக்கப்புறம் வெரி டால் பில்டிங்ஸ் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்துட்டு ஏர்பன் ஹீட் ஐலாண்ட் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்ஸாக இருந்தாலுமே அங்கே வந்துட்டு பேசேஜ் ஆஃப் ஏர் போகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்காது. ஸோ ஒரு இடத்துல டெம்பரேச்சர் அப்படின்றது லோக்கலைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு மற்ற ரீஜனுக்கு போகாமல் ஒரே இடத்துல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மெயின் ரீசன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிட்டிஸில் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா மால்ஸ்லலாம் வந்து ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பில்டிங்குள்ளே வந்துட்டு கூலாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், உங்களுக்கே தெரியும். ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் வில் எமிட் ஹீட். ஸோ அந்த ஹீட்டுமே வந்துட்டு என்வாயன்மெண்ட்டுடைய அந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மெயின் ரீசன்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவர்வியூ ஆஃப் தி அம்ருத் ஸ்கீம். ஸோ அம்ருத் ஸ்கீமுடைய அந்த ஓவர்வியூ பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதனுடைய கிரிட்டிசிசம்ஸ் பற்றி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 36% ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷன் வந்துட்டு சிட்டிஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ 2047 இந்த பாப்புலேஷனுடைய சைஸ் அப்படின்றது 50% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் பேங்க் வந்துட்டு என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அர்பன் ஏரியாஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட $840 பில்லியன் வந்துட்டு நம்ம அந்த சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம போடணும் அப்படின்றத வேர்ல்ட் பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நம்ம இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்துட்டு அந்த இடத்துல செலவு பண்ணணும். பிகாஸ் அர்பன் அந்த பாப்புலேஷன் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ அதனால் கொண்டு வந்தது தான் இந்த அம்ருத் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ அம்ருத்துடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அட்டல் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை வந்துட்டு ஜூன் 2015 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்டோபர் 1, 2021 இதனுடைய செகண்ட் வெர்ஷன், அதாவது அம்ருத் 2.0 வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அம்ருத் வந்துட்டு மெயினாக எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் சிவிக் அம்யூனிட்டிஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மிஷனுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன் தான் வந்துட்டு இதனுடைய மெயினான அப்ஜெக்டிவ். ஸோ இந்த மிஷனுக்கு கீழே மொத்தமாக 500 சிட்டிஸை வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே ஆல் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் வித் பாப்புலேஷன் ஓவர் 1 lakh வித் நோட்டிஃபைட் முனிசிபாலிட்டிஸ் இதை வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அம்ருத் 2.0 பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அம்ருத் 2.0 பார்த்தோம் அப்படின்னா மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு சீவரேஜ் அண்ட் செப்டிக் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் செக்யூரிட்டி இதை தான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் வந்துட்டு மெயினாக அந்த சிட்டிஸில் இருக்கக்கூடிய சீவேஜ் அதுக்கப்புறம் செப்டிக் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய டேப் வாட்டர் கனெக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவுமே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே என்ன எய்ம் அப்படின்னா 100% கவரேஜ் ஆஃப் வாட்டர் சப்ளை டு ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இன் அரவுண்ட் 4700 அர்பன் லோக்கல் பாடிஸ்.
ஸோ எவ்வளோ டேப் கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 2.688 crore டேப் கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 100% கவரேஜ் ஆஃப் சீவரேஜ் அண்ட் செப்டேஜ் இன் 500 அம்ருத் சிட்டிஸ் பை ப்ரொவைடிங் 2.64 crore சீவர் அண்ட் செப்டேஜ் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த அம்ருத் ஸ்கீமுடைய அனாலிசிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அம்ருத் ஸ்கீமுடைய அந்த டேஷ்போர்டு அந்த டேட்டா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மே 2024 அந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட ₹83,357 crore வந்துட்டு இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அமௌண்ட்ல டோட்டலாக 237 டேப் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 37,49,467 சீவரேஜ் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2,411 பார்க்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் 62,78,571 எல்இடி லைட்ஸையும் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய கிரிட்டிசிசம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு செலவு பண்ணாலுமே அர்பன் ஏரியாஸில் அந்த சீவரேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. அதே மாதிரி வாட்டர் கனெக்ஷனும் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்றது தான் வந்துட்டு இட் இஸ் தி ரியாலிட்டி. ஸோ அர்பன் ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 lakh பீப்புள் வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு உயிரிழக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்அடிக்வேட் வாட்டர், சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். ஸோ 2016 இந்த டிசீஸ் பர்டன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 times இட் இஸ் ஹையர். அதாவது அன்சேஃப் வாட்டர் அண்ட் சானிடேஷன் பர் பர்சனுக்கு வரக்கூடிய அந்த டிசீஸ் பர்டன் வந்துட்டு சைனாவோடு கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இட் இஸ் 40 times ஹையர். ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு 2016 இருந்து இப்போவுமே இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ நியர்லி 31% ஆஃப் த அர்பன் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ஸுக்கு வந்துட்டு பைப்டு வாட்டர் சப்ளை இல்லை. அதே மாதிரி 67.3% பீப்புளுக்கு வந்துட்டு பைப்டு சீவரேஜ் டிஸ்சார்ஜ் சிஸ்டமும் வந்துட்டு இல்லை. ஸோ ஆவரேஜ் வாட்டர் சப்ளை பர் பர்சன் வந்துட்டு அர்பன் இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு நாளைக்கு 69.25 liters தான் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா 135 liters. ஸோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைக்கிது. ஸோ அம்ருத் சிட்டிஸில் வந்துட்டு வெறும் இந்த சீவரேஜ் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் வாட்டர் செக்யூரிட்டி தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ வேறாஸ் இந்த சிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய அதாவது ஏர் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ பொல்யூஷன் லெவல் அப்படின்றது ரொம்ப ஹைக்காக இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சத்தீஸ்கர் கெட்ஸ் அ ரேர் சைட்டிங் ஆஃப் GPS டேக் த லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரேட்டரி பேர்ட் விம்ப்ரெல். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்காங்க இன் சத்தீஸ்கர். இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த விம்ப்ரெல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ யுரேஷியன் விம்ப்ரெல் அப்படின்றது வந்துட்டு ஸோ ஸ்கோலோபசிடே அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வேடிங் பேர்ட். இதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து நுமேனியஸ் ஃபேக்கோபஸ். ஸோ மோஸ்ட்டாக இது எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னா 5 காண்டினென்ட்டில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. தட் இஸ் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு யூரோப். ஸோ மோஸ்ட்டாக இது எந்தெந்த இடங்களில் இருக்கும் அப்படின்னா இதனுடைய ஹேபிட்டட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கோஸ்ட்லைன், கோஸ்டல் வெட்லேண்ட்ஸ், மேன்க்ரூவ்ஸ், மார்ஷஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு லார்ஜர் ரிவர்ஸ். ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் இட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியா டுடேல கொடுத்துருக்காங்க. சென்டர் ஐஸ் ₹6,000 crore K9 வஜ்ரா ப்ரொக்யூர்மெண்ட் டீல் ஆஃப்டர் போல்ஸ். இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் K9 வஜ்ராவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அமுனிஷன் தான் வந்துட்டு K9 வஜ்ரா. ஸோ இது வந்துட்டு 155 mm 52 caliber tracked செல்ஃப் ப்ரொபல்ட் ஆர்டிலரி சிஸ்டம். ஸோ இந்த ஒரு அமுனிஷன் மூலியமாக நம்மளால் ஃபயர் பண்ண முடியும். ஸோ அதாவது ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் கூட நம்மளால் ஃபயர் பண்ண முடியும். ஸோ இது யார் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லார்சன் அண்ட் டர்போ வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க வித் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சவுத் கொரியா. சவுத் கொரியாவுடைய டிஃபென்ஸ் மேஜர் ஹன்வா டிஃபென்ஸ். ஸோ இவங்க தான் இந்த டெக்னாலஜியை இந்தியாவுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு அமுனிஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் ஸ்ட்ரைக் எனிமி டார்கெட்ஸ் அட் அரவுண்ட் 50 kilometers. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. How an altered protein and fuzzy neurons conspire to cause microcephaly. ஸோ இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு ஆல்டர்டு ப்ரோட்டீனுடைய ரோல் இன் மைக்ரோசெஃபாலியை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் மைக்ரோசெஃபாலினா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி
ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இருக்க அந்த பிரெயின் சைஸை விட மைக்ரோசெஃபாலி அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸுடைய பிரெயின் சைஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோசெஃபாலி. ஸோ இது வந்துட்டு ஒரு ரேரான நியூரலாஜிக்கல் கண்டிஷன். ஸோ மோஸ்ட்டாக இது வந்துட்டு பர்த்லேயே நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் மைக்ரோசெஃபாலி அப்படின்றது வந்துட்டு ஊம்பில் இருக்கும்போது பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலோ இல்லை ஆஃப்டர் பர்த் அந்த பிரெயின் வந்துட்டு இஃப் இட் ஸ்டாப்ஸ் க்ரோவிங் அப்படின்னாலும் இந்த மைக்ரோசெஃபாலி அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷன் வந்து வரும். ஸோ இது வந்துட்டு எதனால் வருது அப்படின்னா, ஸோ தெர் ஆர் அ வெரைட்டி ஆஃப் ஜெனட்டிக், அதுக்கப்புறம் வந்துட்டு என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு டெவலப்மெண்டல் இஷ்யூஸ்னால தான் இந்த மைக்ரோசெஃபாலி அப்படின்றது வந்து வரும். ஸோ இது வந்தது அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த பர்சன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மால் பிரெயின் இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு புவர் மோட்டார் ஃபங்க்ஷன் இருக்கும், புவர் ஸ்பீச், அப்நார்மல் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு விஷன் இம்பேர்மெண்ட் இருக்கும், இன்டெலெக்சுவலி டிசேபிள்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மோஸ்ட் காமன் காசஸ், இந்த மைக்ரோசெஃபாலி வரதுக்கான மோஸ்ட் காமன் காசஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரெக்னன்சியில் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மதரை அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா மைக்ரோசெஃபாலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டாக்ஸோபிளாஸ்மாசிஸ், இட் இஸ் காஸ்ட் பை அ பாரசைட் ஃபவுண்ட் இன் அண்டர்குக்டு மீட். ஸோ அதை வந்துட்டு சாப்பிட்றதுனாலையும் இந்த மைக்ரோசெஃபாலி வரும். அண்ட் அடுத்து வந்துட்டு கேம்பைலோபாக்டர் பைலோரி, ஸோ திஸ் இஸ் அ பாக்டீரியா. அண்ட் அடுத்து ருபெல்லா, ஹெர்ப்ஸ், சிஃபிலிஸ், சைட்டோமெகாலோ வைரஸ், ஹெச்ஐவி அண்ட் ஜிகா. ஸோ இது வந்துட்டு ப்ரெக்னென்ட் விமனை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மைக்ரோசெஃபாலி பார்ன் ஆகிற குழந்தைக்கு மைக்ரோசெஃபாலி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து வந்துட்டு எக்ஸ்போஷர் டு டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். ஸோ டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அப்படின்றது ஸோ ஆந்த்ரோபாலஜிக்கல் கெமிக்கல்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதனாலையும் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதர் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சனிக் அண்ட் மர்க்கரி, ஆல்கஹால் அண்ட் ரேடியேஷன். அண்ட் அடுத்து வந்துட்டு ட்ராமா, ப்ரீ அண்ட் பெரினேட்டல் இன்ஜூரிஸ்னாலையும் இந்த மைக்ரோசெஃபாலி வரும். அடுத்து வந்துட்டு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி சச் அஸ் டவுன் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் வந்துட்டு சிவியர் மால்நியூட்ரிஷன் டியூரிங் தி ஃபீட்டல் லைஃப். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு இப்போ வரைக்கும் கிடையாது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் பீஸ் கீப்பர் டு பி ஹானர்ட் போஸ்டமஸ்லி வித் ப்ரெஸ்டீஜியஸ் UN மெடல் ஃபார் சாக்ரிஃபைஸ் இன் லைன் ஆஃப் டியூட்டி. ஸோ நம்மளுடைய இந்தியன் பீஸ் கீப்பரான நாயக் தனஞ்சய் குமார் சிங், ஸோ இவருக்கு வந்துட்டு UN மெடல் ஃபார் சாக்ரிஃபைஸை வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் டாக் ஹமாக்ஸ்ஜால்ட் மெடல். ஸோ இந்த ஒரு மெடல் வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1997 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு UN பீஸ் கீப்பர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஹானர். ஸோ இது வந்துட்டு உயிரோடு இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, போஸ்துமஸ் அவார்டு. அதாவது UN பீஸ் கீப்பிங் ஃபங்க்ஷன்ஸில் யாராவது ஒரு பர்சன் வந்து உயிரிழந்திருந்தாங்க அப்படின்னா, அதாவது அந்த பீஸ் கீப்பிங் ஃபங்க்ஷனில் இருக்கும் போது ஒரு பர்சன் வந்துட்டு உயிரிழந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் இந்த ஒரு டாக் ஹமாக்ஸ்ஜால்ட் மெடல் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பீஸ் கீப்பர்ஸ் டே அன்னைக்கு இந்த ஒரு மெடலை அந்த மெம்பர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெம்பர் ஸ்டேட்ல இருந்து ஒன் ஆர் மோர் மிலிட்ரி ஆர் போலீஸ் பீஸ் கீப்பர்ஸ் வந்துட்டு தே வுட் ஹேவ் பீன் டைட். ஸோ இது எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் கொடுப்பாங்க. ஸோ இந்த டாக் ஹமாக்ஸ்ஜால்ட் மெடல் அப்படின்ற அந்த ஒரு நேம் எப்படி வந்தது அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸுடைய செகண்ட் செக்ரட்டரி ஜெனரலான டாக் ஹமாக்ஸ்ஜால்ட், ஸோ இவருடைய நேமை தான் இந்த ஒரு அவார்டுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.